நீங்க பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசுறது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. BTC வெப்சைட்டில் லோட் பண்ணிக்க. டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1,18,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ நேற்று நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த டிமாண்ட் ஏரியா அப்டேட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நேற்று நான் ஆடியோவும் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஆடியோலையும் கூட நான் வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து முந்தின நேற்று போட்டிருந்தேன். ஸோ நேற்று வந்து ஆடியோ போட்டிருந்தேன். எதில் போட்டிருந்தேன்? என் டெலகிராமில் போட்டிருந்தேன். என் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட் ஏரியா சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டு கீழே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த டிமாண்ட் ஏரியாவுக்குள்ளே முடிச்சிருக்கான், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்னப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கேண்டல் வந்து நம்மளுக்கு 1,20,000, சரிங்களா? இன்றைக்கி டெய்லி கேண்டல் நம்மளுக்கு 1,20,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ இது திரும்பவும் மேலே போக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ அது எவ்வளோ தோல் போகும்ன்றது நான் வந்து இது 1,20,000 மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நான் அடுத்து வந்து டார்கெட் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து போன லாஸ்ட் வீடியோ சொன்னேன். ஸோ சின்னதாக கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. ஸோ அந்த கரெக்ஷன் தான் இது, சரிங்களா? ஸோ இப்போது இந்த டிமாண்டை நம்மளுக்கு ஹோல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணோம், 1,20,000க்கு மேலே வந்து இன்றைக்கி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ க்ளோஸ் ஆகுதான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் ஆகுதா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வந்து அதோட அப்டேட்டும் போட்டுருவேன், சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து டாமினன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஓகேங்களா? டாமினன்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டாமினன்ஸு இந்த ரேசிங் வெஜ் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள், ரேசிங் வெஜ் பேட்டர்ன், சாரி டெய்லி. இந்த ரேசிங் வெஜ் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேசிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணிட்டான். ஸோ நேற்று கேண்டல் என்ன பண்ணியிருக்கு, ரேசிங் வெஜ் பேட்டர்னை நல்லாவே வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ஸ் வந்து கிராஷுக்கு தயாராகுது அப்படின்றது தெரியுது. ஸோ மேபி, ஓகேங்களா, மேபி இங்கேருந்து கொஞ்சம் மேலே போனான்னா ஒரு புல் பேக் மாதிரி தான் போயிட்டு அகெயின் நம்மளுக்கு ஃபால் தான் வருவான், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இதோட டார்கெட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக வந்தாலும் ஓகேங்களா? இப்படி பொறுமையாக வந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸு ப்ளீடிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னாலே தெரியும் BTC இறங்குது. ஆனால் நம்மளோட ஆல்ட் காயின்ஸை பெருசாக இறங்கவே இல்லை, சரிங்களா? அதே இடத்துல தான் வந்து கன்சல்டேட் ஆகுது, சரிங்களா? ஸோ ஒருத்தர் கூட என்னை வந்து ஃபோன் பண்ணி கேட்டார், ப்ரோ இதுமாதிரி வந்து BTC கரெக்ஷன் வந்ததுன்னா ஆல்ட் காயின் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ட் காயின் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஆல்ட் காயின் வந்து கன்சல்டேட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் நேற்று கன்சல்டேட் ஆகுது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா டாமினன்ஸ் வந்து டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷங்க, ஓகே. டாமினன்ஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியர் ட்ரெண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்கிறது BTC டாமினன்ஸ் பியர் ட்ரெண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சு அகெயின் நம்மளுக்கு நல்லாவே வந்து கிராஷ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தீரியமை பார்க்கலாங்க. இத்தீரியம் தான் நம்மளுக்கு வந்து இப்போ அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இப்போ இந்த இத்தீரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3,500 வரைக்கும் ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இங்கே புல் பேக் வரான்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு வேளை வந்தால் மேக்ஸிமம் வரதுக்கு கஷ்டம் தான். ஸோ வந்தான்னா நம்மளுக்கு எங்கே இருக்குது டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 2,878லேருந்து 2,745 இதுதான் டிமாண்ட், ஓகேங்களா? ப்ரீவியஸாக இது வந்து சப்ளைவே ஆக்ட் ஆகுது, இது இப்போ டிமாண்ட் ஆக்ட் ஆகும், சரிங்களா? ஒரு வேளை வந்தால் தாங்க. ஸோ வராமல் நான் ஸ்டாப்பாக அவன் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 3,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து மேலே இருக்க சப்ளை எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் சப்ளை, $3,800லேருந்து $4,000 இதுதான் சப்ளை ஏரியா. ஸோ இது வரைக்குமே போயிட்டு அங்கேருந்து வந்து கரெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் கரெக்ஷன் தான், ஓகேங்களா? கரெக்ஷன்றது தான் இருக்குமே ஒழிய நம்மளுக்கு வந்து
ட்ரெண்டு சேஞ்செலாம் இருக்காது சரிங்களா. நல்லாவே வந்து ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 3500 வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் திருவிழா சொல்லிடுறாங்க. ஸோ யாரும் வந்து ஃப்யூச்சர் ட்ரேட் எடுக்காதீங்க. ஃப்யூச்சர் ட்ரேட் எடுக்குது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. உங்கள் கேபிட்டலே அது காலி பண்ணிடும் ஓகேங்களா. ஸ்பாட் ஒன்லி த பெஸ்ட்டு சரிங்களா. அப்படி ஃப்யூச்சர் ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்காக இருக்கணும் ஓகேங்களா. ஃப்யூச்சர் ட்ரேட் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் சரிங்களா. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க கூட ஸ்டாப் லாஸ் இங்கே சரி எப்படி இந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சிங்கன்னா கூட சர்ன்னு வந்து தட்டிட்டு அப்படி போவோம். ஆனால் இங்கே நீங்கள் தட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் இருக்கும், விக்கு மட்டும் தான் வந்துட்டு போவோம் சரிங்களா. அந்த விக்கில் உங்களோட ஸ்டாப் லாஸை ஃபுல்லாகவே அடிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ட்ரேட் மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஸ்பாட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா. ரைட். இத்தீரியம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கான். ஸோ டாமினன்ஸு கீழே இறங்கிறதுக்கும் இத்தீரியமில் மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கும் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது சரிங்களா. இத்தீரியம் வந்து அடுத்து நம்ம வந்து 3500 பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. இத்தீரியம் வந்து நல்லா புஷ் பண்ணுறான். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் கேண்டலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக இது வரைக்கும் பிரிண்ட் ஆகின்னு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லாவே வந்து எந்த லெவலுக்கு புஷ் பண்ணுறான்றது சரிங்களா. ஸோ தற்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் தான் வந்திருக்கு. பெரிய லெவலில் வந்து அது ஒரே இதெல்லாம் கிடையாது, ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஒரு கரெக்ஷனுக்காக தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இன்றைக்கி பிடிசி 1,20,000 மேலே போயிட்டான்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த டார்கெட்ஸ் என்னன்றது நான் அடுத்த வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ டாமினன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ சின்ன புல் பேக் மேபி வரலாம் ஓகேங்களா. ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க தேவையில்ல, சின்னதாக தான் ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அகெயின் ஒரு ஃபால் நோக்கி தான் வரும் ஓகேங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான டிசைன் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே நான் ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.